அமெரிக்கா அதே போன்று இஸ்ரேலை உடனடியாக அரபு இஸ்லாமிய நாடுகள் எச்சரிக்க வேண்டும். நீங்க செய்யற வேலையால நாங்க தான் அடி வாங்குவோம், எங்க ஏரியாவுக்கு தான் அடிப்பாங்க, எனவே அதை உடனே நிறுத்துங்க என்று சொல்லி நீங்கள் அமெரிக்காவை எச்சரிக்க வேண்டும் என்று சொல்லி உடனடியாக நாங்கள் அறிவித்தல் விடுக்கிறோம். இது ஒரு பரந்துபட்ட யுத்தமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தாக்குதல் தொடர்பாக இருந்தால் ஈரான் பிராந்தியம் முழுவதும் இருக்கக்கூடிய எண்ணெய் வயல்கள் மீது தாக்குதல் நடத்தும், LNG தயாரிப்புகள் மீது தாக்குதல் நடத்தும், எல்லா சேவை நிறுவனங்கள் மீதும் தாக்குதல்களை நடத்தும். எனவே அந்த நிலைமைக்கு நாங்கள் போனால் கிட்டத்தட்ட $200 அளவுக்கு எண்ணெய் விலை உயரக்கூடும். இப்படி ஏற்பட்டால் அமெரிக்காவால் இதை தாங்க முடியுமா என்பதுதான் தற்போது IRGC விடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய எச்சரிக்கை மணியாக இருக்கிறது. எனவே பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு தொடர்ந்தும் ஈரான் மீது அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் உச்சமாக தொடர்கிற அதே நேரம் ஈரானும் இஸ்ரேல் மீதும் அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்கள் மீதும் பதிலடி தாக்குதல்களை உச்சமாக வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்த்து வர முடிகிறது. நேற்றைய தினம் ஈரானுடைய பெட்ரோலியம் சார்ந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது மிக கடுமையான தாக்குதல்களை இஸ்ரேலிய அமெரிக்க ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் நடத்தியிருந்த நிலையில அதற்கு பதிலடியாக ஈரானும் உடனுக்குடன் ஹைஃபாவில் இருந்த இஸ்ரேலுடைய எல்லைக்குள்ள இருந்த மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது பதிலடி தாக்குதல்களை வழங்கி இருக்கிறது. இப்படியான சூழல்ல தான் எண்ணெயினுடைய விலைகள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது, அதிகரித்து உச்சம் தொடரக்கூடும் என்கிற அச்சமெல்லாம் தற்போது வெளியிடப்பட்டு வரக்கூடிய சூழல்ல தெஹ்ரானுடைய ஆயுதப்படைகள், குறிப்பாக தற்போது தெஹ்ரானுக்குள்ள ஈரானுக்குள்ள நடக்கக்கூடிய விவகாரங்களை ஊடகங்களுக்கு பேசுவதற்கு பொறுப்பாக இருப்பவர்கள் ஹாத்தமுல் அன்பியா படைப்பிரிவை சேர்ந்தவர்கள். IRGC-னுடைய அதே போன்று ராணுவத்தினுடைய நாட்டினுடைய ராணுவம், அதே போன்று IRGC இஸ்லாமிய புரட்சிகர ராணுவ பிரிவு, இந்த ரெண்டையும் ஒருங்கிணைக்கிற மாதிரி இவங்க தான் இருப்பாங்க. அந்த படைப்பிரிவு தான் இந்த ஊடக செய்திகள் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த ஹாத்தமுல் அன்பியா படைப்பிரிவினுடைய செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் சொல்பகாரி பேசி இருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதில் அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஈரான் எந்த இடத்திலும் பொதுமக்களுடைய சொத்துக்கள் மீது தாக்குதல்களை நடத்தவில்லை, எந்த நாட்டிலே நாங்க போய் அந்த மாதிரியான தாக்குதல்களை இதுவரை நடத்தவில்லை. ஆனால் எந்த இடத்துல எது இருக்குது துல்லியமான லொகேஷன் எல்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்க அப்படி எந்த தாக்குதலை நடத்தல. அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்களை இலக்கு வைக்கிறோம், அமெரிக்காவினுடைய கப்பலை இலக்கு வைக்கிறோம், அமெரிக்காவினுடைய நலன்களை தான் இலக்கு வைத்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்துகிறோம். வேற எங்கேயும் அப்படியான தாக்குதல்களை நாங்க நடத்தல. ஆனா எங்க மேல எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு நாங்க பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சோம்னு சொன்னா பெட்ரோல் பீப்பாய்கள் $200 மேல போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அது பரவாயில்லையா, இது அமெரிக்கா தாங்குமா என்று சொல்லி கேட்டிருக்கிறார்கள். ஏன்னா அமெரிக்காவே தாங்கலன்னா எந்த நாடுமே தாங்க முடியாம போயிடும். ஆல்ரெடி ஹொர்முஸை மூடி வச்சிருக்கிறாங்க. அதனால பெரிய தர்ம சங்கடம் ஏற்றுக்கு பின்னால் நம்ம பார்க்க போறோம். அப்படியான சூழல்ல இதுவெல்லாம் உங்களுக்கு தேவையாடா என்று சொல்லி ஹாத்தமுல் அன்பியா படைப்பிரிவு இன்றைக்கு கேட்டிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவும் ஜியோனிச சக்திகளும் இணைந்து தெஹ்ரான்ல அப்பாவி பொதுமக்கள், குழந்தைகள், பெண்கள் மற்றும் ஆண்கள் கொல்லப்படுகிற அளவுக்கு தாக்குதல் நடத்தியதை தவிர இந்த யுத்தத்தில் நீங்க எதையுமே சாதிக்கல. உண்மையிலே சாதிக்கல. இதுவரைக்கும் அவங்க ஆட்சியை கவிழ்க்கல, எதையுமே பண்ணல. இதுவரைக்கும் நீங்கள் எதையும் செய்யவில்லை. நீங்கள் சொத்துக்களை அழித்ததும் ஆட்களை கொன்றதும் தான் இந்த யுத்தத்தில் செய்தது, வேறு எதுவும் நீங்கள் செய்யவில்லை என்று சொல்லுகிற ஈரானுடைய ராணுவ பிரிவுகள் மேலதிகமாக என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஈரானுடைய ஆயுதப்படைகள் இந்த பிராந்தியத்தில் மத்திய கிழக்கு முழுவதும் எங்கெங்க பெட்ரோலியம் உற்பத்தி செய்கிறார்கள் என்கிற விவரம் எங்களுக்கு தெரியும். எங்கெங்க LNG உற்பத்தி செய்கிறார்கள், கேஸ் உற்பத்தி செய்கிறாங்க என்கிறது எங்களுக்கு தெரியும். எங்கெங்க எந்த நாடுகளுடைய சேவை நிறுவனங்கள் செயல்படுகிறது என்பது துல்லியமான உளவு தகவல்கள் மூலமாக எங்களுக்கு தெரியும். ஆனாலும் இந்த எந்த ஏரியாவிலையும் நாங்கள் தாக்குதல் நடத்தல. ஆனா கண்டிப்பாக நாங்கள் தாக்குதல் நடத்த வேண்டிய நிர்பந்தத்திற்கு இப்பொழுது தள்ளப்படுகிறோம். எனவே பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அரபு இஸ்லாமிய நாடுகளுடைய மக்களின் நலனை கருத்தில் கொண்டுதான் நாங்கள் தாக்குதல் நடத்தாமல் இருக்கிறோம்.
இதுவரைக்கும் நாங்க பழி வாங்குற இடத்துக்கு போகல, பழி வாங்க வச்சிராதீங்க என்று சொல்லிட்டு அமெரிக்கா அதே போன்று இஸ்ரேலை உடனடியாக அரபு இஸ்லாமிய நாடுகள் எச்சரிக்க வேண்டும். நீங்க செய்யற வேலையால நாங்க தான் அடி வாங்குவோம், எங்க ஏரியாவுக்கு தான் அடிப்பாங்க, எனவே அதை உடனே நிறுத்துங்க என்று சொல்லி நீங்கள் அமெரிக்காவை எச்சரிக்க வேண்டும் என்று சொல்லி உடனடியாக நாங்கள் அறிவித்தல் விடுக்கிறோம். இது ஒரு பரந்துபட்ட யுத்தமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தாக்குதல் தொடர்பாக இருந்தால் ஈரான் பிராந்தியம் முழுவதும் இருக்கக்கூடிய எண்ணெய் வயல்கள் மீது தாக்குதல் நடத்தும், LNG தயாரிப்புகள் மீது தாக்குதல் நடத்தும், எல்லா சேவை நிறுவனங்கள் மீதும் தாக்குதல்களை நடத்தும். எனவே அந்த நிலைமைக்கு நாங்கள் போனால் கிட்டத்தட்ட $200 அளவுக்கு எண்ணெய் விலை உயரக்கூடும். இப்படி ஏற்பட்டால் அமெரிக்காவால் இதை தாங்க முடியுமா என்பதுதான் தற்போது IRGC விடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய எச்சரிக்கை மணியாக இருக்கிறது. எனவே எந்த நாடுமே தாங்க முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டுருவாங்க. இன்றைக்கு ஜப்பான் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஹார்முஸ் எல்லாம் மூடி இருக்கக்கூடிய காரணத்தினால இருக்கிறத வச்சு சமாளிக்கிறதுக்கு திட்டங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம நாடு கூட இப்ப பெட்ரோலுக்கு அதே போன்று டீசலுக்கு எல்லாம் அடுத்தடுத்த விலை சூத்திரங்களை நியமிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் நேற்றைய தினம் பேசுகிற நேரத்தில் என்ன சொன்னார்னு கேட்டா, தெஹரான் ஈரான் எந்த சந்தர்ப்பத்திலும் யுத்த நிறுத்தத்தை கோரல அப்படிங்கிறார். யுத்தத்தை நிறுத்துங்கிறதெல்லாம் எங்க தேவை கிடையாது, இனி அது உங்க தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலீபாப் ஞாயிற்றுக்கிழமை தெஹரான்ல இந்த தகவல்களை சொல்லி இருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் ஆக்கிரமிப்பாளர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமே தவிர யுத்தத்தை நிறுத்தணும் எங்களுக்கு தேவையில்லை, வேணும்னா நீ நிறுத்திக்க அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். எந்த நாட்டில் இருந்தாவது எதிரிகள் எங்களை தாக்கினால் தெஹரான் தீர்க்கமான பதிலடியை அவர்களுக்கு கொடுக்கும் என்று சொல்லி இருக்கிறார். இந்த நிமிஷம் வரைக்கும் ஈரானுடைய கைதான் ஓங்கி இருக்கின்றது எல்லாருக்குமே தெரியும். ஈரான் பதிலடியை உச்சமாக எல்லா பகுதிகளிலும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் தெஹரான்ல எரிபொருள் அதாவது பெட்ரோலியம் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு பதிலடியாக IRGC ஹைஃபாவில் இருக்கக்கூடிய அவர்களுடைய எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள் மேல தாக்குதல்களை நடத்தி இருக்கக்கூடிய சூழல்ல அரபு நாடுகளுடைய இந்த எண்ணெய் உற்பத்திகளுடைய நிலையும் தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கத்தர் LNG தயாரிப்பை மார்ச் 4ஆம் தேதி முதலாக உடனடியாக நிறுத்தி இருக்கிறது. எனவே இது உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை உண்டாக்கி இருக்கிறது, பல கம்பெனிஸுக்கு பாதிப்புகளை உண்டாக்கி இருக்கிறது. தோராயமாக கத்தர்ல இருந்து உலகத்துக்கு தேவையான 20% LNG கேஸ் கத்தர்ல இருந்து தான் போய்கிட்டு இருக்குது. எனவே கத்தருடைய இந்த LNG தயாரிப்பு நிறுத்தம் என்பது உலகத்தையே ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய ஒரு நிலையாக மாறி இருக்கிறது. அதே போன்று குவைத் பெட்ரோலியம் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் மார்ச் 7ஆம் தேதி முதலாக எண்ணெய் உற்பத்தியை குவைத்தும் குறைக்க தொடங்கி இருக்கிறது. காரணம், ஹார்முஸ் மூடி இருக்கிறதுனால ஹார்முஸால கப்பல்கள் போகாது, தயாரிச்சு விற்பனை பண்ணாம வச்சுக்கிட்டு இருக்கிற தேவை கிடையாதுங்கிறதுனால குறைச்சிக்கிட்டே வர்றாங்க. அபுதாபியினுடைய தேசிய எண்ணெய் நிறுவனம் விடுத்திருக்கக்கூடிய செய்திகளை மார்ச் 7ஆம் தேதி முதல் நாங்களும் எண்ணெய் உற்பத்தியை குறைத்திருக்கிறோம், எங்களுடைய எண்ணெய் வயல்களுடைய எண்ணெய் உற்பத்தி அளவை நிர்வகிக்க முடிவு செய்திருக்கிறோம் என்கிற செய்திகளை எடுத்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் ஒரு முக்கியமான உலகளாவிய எண்ணெய் சேமிப்பு பதுங்குகுழியாக இருக்கக்கூடிய மையம் தான் UAE இருக்கக்கூடிய புஜைரா துறைமுகத்தோடு ஒட்டிய பகுதி. இங்கதான் எல்லா நாடுகளும் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயை கொண்டு சேவ் பண்ணுவாங்க, சேமிச்சு வச்சு மற்ற நாடுகளுக்கு அனுப்பக்கூடிய ஒரு முக்கியமான இடமாக வச்சிருக்கிறாங்க. அந்த புஜைரா மேலையும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதுனால தற்போது அங்கும் சேமித்து வைப்பதற்கு பல நாடுகள் அச்சப்படக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. அதை தாண்டி OPEC இருக்கிறாங்களா இல்லையா, அதாவது எண்ணெய் உற்பத்தி நாடுகளுடைய கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்புல உலகத்தில் ஆக கூட எண்ணெய் உற்பத்தி செய்யறதுல 2ஆம் இடம் இருப்பது ஈராக். ஈராக்கை ஆக்கிரமிச்சாங்க தெரியுதா, இதுக்கு தான் ஆக்கிரமிச்சாங்க. உலகத்தில் 2ஆம் இடம் ஈராக்கு இருக்கிறது. ஈரான் உலகத்தில் 9வது இடத்தில் இருக்கிறது. பெட்ரோல் தயாரிப்பில் LNG தயாரிப்பில் ஈரான் 3ஆம் இடத்தில் இருக்கிறது. இப்படியான சூழல்ல சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது ஈராக் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்ய முடியாத காரணத்தினால சமீபத்திய நாட்களில் 70% எண்ணெய் உற்பத்தி சரிந்திருக்கிறது ஈராக்குக்குள்ள. பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி OPECல மிகப்பெரிய 2வது ஏற்றுமதியாளராக ஈராக் இருக்கக்கூடிய நிலையில ஒரு நாளைக்கு 1.5 மில்லியன் பீப்பாய்களை தயாரிப்பதை குறைத்திருக்கிறது ஈராக் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஆல்ரெடி ஈராக்கினுடைய குர்திஸ்தான் பகுதிகளில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் முன்னெச்சரிக்கையாக எண்ணெய் உற்பத்தியை நிறுத்தி இருக்கிறாங்க. இந்த பகுதிகளில் குழாய் வழியாக மாத்திரம் ஒரு நாளைக்கு 2 லட்சம் பீப்பாய் எண்ணெய்கள்
டர்க்கிக்கு போய் கொண்டிருக்குது. ஈராக்ல இருந்து துருக்கிக்கு பைப்லைன் ஊடாக ஒரு நாளைக்கு 2 லட்சம் பீப்பாய் பெட்ரோலியம் அனுப்பப்படுகிறது. இப்ப அதெல்லாத்தையுமே குறைச்சிருக்கிறாங்க. ஏன்னா எந்த டைம்ல எது நடக்கும் தெரியல. எனவே ஈரானுடைய எச்சரிக்கை என்பது ரொம்ப பயங்கரமானது. அவங்க இதுவரைக்கும் நாங்க நடத்திய தாக்குதல்கள் கப்பல்கள் மேலதான் நடத்துறோம், அடுத்ததாக எண்ணெய் உற்பத்தி வயல்கள் மேலேயே தாக்குதல்கள் நடத்துவோம், அதை தாண்டி பைப்லைன் மேலே எல்லாம் தாக்குதல்களை நடத்துவோம். இப்படி தாக்குதல் நடத்தினால் எண்ணெயினுடைய விலையும் உயரும், தயாரிக்கவும் முடியாமல் போய்விடும். எல்லா நாடுகளும் பொருளாதாரத்தில் அதல பாதாளத்துக்கு போயிடும். எனவே உடனடியாக பேசி யுத்தத்தை நிறுத்தது உங்க வேலை என்று சொல்லி இன்றைக்கு IRGC மாபெரும் எச்சரிக்கையையும் விடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. தொடர்ந்தும் இந்த யுத்தம் தொடர்பான செய்திகளை உங்களுக்கு உண்மை செய்திகளை கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். அந்த செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்காக ரஸ்மின் மயசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. உடனுக்குடனே உங்களுக்கு அந்த செய்தி வந்து சேர்ந்துவிடும். முன்னால் தெரிகிற ஸ்கிரீன்ஷாட்ல ரஸ்மின் மயசி நியூஸ் என்கிற நம்முடைய மெயின் சேனலுடைய போட்டோ உங்களுக்கு காண்பிக்கப்படுகிறது. அதை சர்ச் பண்ணி நீங்க அதுல கிளிக் பண்ணிக்கிறங்க. அதே போன்று ரஸ்மின் டாக்ஸ் என்கிற நம்முடைய மற்ற சேனல் அதுலயும் நிறைய வீடியோக்களை போட்டுக்கிட்டு வர்றோம். ரெண்டுலையுமே மாறி மாறி வருகிற காரணத்தினால இரண்டையுமே சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் என்கிற செய்திகளோடு ஒவ்வொரு வீடியோக்குங்கிற நம்முடைய டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. அதிலையும் இணைஞ்சுக்கிட்டீங்கன்னா உடனுக்குடன் இந்த செய்திகள் உங்களை வந்து அடைந்து விடும் என்கிற செய்திகளோடு ஆக்கிரமிப்பு நிறுத்தப்பட வேண்டும், மத்திய கிழக்கு அமைதி பெற வேண்டும், முழு உலகம் அமைதி பெற வேண்டும், ஜனநாயக ரீதியாக முழு உலகின் அமைதிக்காகவும் போராடுகிற அதே நேரம் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே ஆக்கிரமிப்புகள் நீங்கி உலகம் அமைதி பெற அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம்.